விக்ரமன் சாருடைய டைட்டில்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது புது வசந்தமும் வானத்து போல அப்படின்றது. இந்த மாதிரி டைட்டில் என்னால் யோசிக்க முடியுமான்னு தெரியல. ஆக்சுவலாக பியூட்டிஃபுல் டைட்டில். நான் பழகிய சினிமாக்காரர்களே எப்பொழுதுமே எளிமையாகவும் அழகாகவும் பழகிறவர் வந்து நம்ம ரவிக்குமார் சார். எனக்கு 25 வருஷமாக அப்படியே பார்ப்பேன். எப்போயாவது ஒரு வருஷத்துக்கு 2 தடவை தான் மீட் பண்ணுவேன். அவ்வளோ எளிமையாக, அவ்வளோ ரொம்ப எக்ஸ்ட்ரானரி ஹியூமன் பீயிங் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வெரி எக்ஸ்ட்ரானரி. நான் அவர் கூட இந்த படத்தில் ஒர்க் பண்ண போகிறேன். ட்ரெயினில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் எழுதியிருக்கேன். கெட்ட கேரக்டர் தான் எழுதியிருக்கேன் அவருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய பேர் அவர் தான் எங்கள் குரு கதிர் சாரை பார்த்து இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குருக்கள் இருக்காங்க. நான் வாழ்நாளில் வந்து எப்பயாவது ஒரு தருணம் தான் அந்த மாதிரி எல்லா குருக்களையும் பார்க்க முடியும். அதாவது நான் ஒரு புத்தக கடையில் ஒர்க் பண்ணும்போது என் குரு என்னை அடையாளப்படுத்தி என்னை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு போனார். அவருக்கு ஒரு கிளாப் அடிங்க கதிர் சார். அவர் என்னை கூப்பிட்டு போகலன்னா இன்றைக்கி நான் அந்த மேடையில் இருந்திருக்க மாட்டேன். ஆக்சுவலாக அவர் வந்து அவர் குரு பாக்யராஜை பற்றி எப்பயுமே சொல்லுவார். அவருக்கு ஒரு பெரிய கிளாப் அடிங்க. ஒரு குரு இன்னொரு குருவை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. இந்த ஒரு தொடர்ச்சி வந்து ரொம்ப அழகானது. அப்படி தான் கனிஷ்கா நீயும் வரணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது அதில் வந்து சரத்குமார் சார் இருந்தார். ஆக்சுவலாக டக்குன்னு என்னை கண்டுபிடிச்சார். ஏதோ துருன்னு இருப்பேன், ஓடிக்கிட்டே இருப்பேன். ஆக்சுவலி இங்கே வான்னு கூப்பிட்டு அவருடைய அப்போ ஒரு பெரிய செல் வச்சுருப்பார். ஆக்சுவலி அந்த செல்லை கலையில் கொடுத்து பத்திரமா வச்சுக்க அப்படிம்பார். ஒரு வேளை என்னை மட்டும் தான் நம்பியிருக்கான்னு நினைக்கிறேன். அந்த டைமில் அந்த செல்லு பெரிய செல்லாக இருக்கும். ஆக்சுவலாக அப்புறம் கூடவே இருப்பேன். ஆக்சுவலாக கூடவே இருந்து அதுக்கப்புறம் அந்த படத்தில் ஒரு 13 சீன் எழுதுறதுக்கு எனக்கு வந்து வின்சென்ட் செல்வா என்னுடைய குரு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அப்போ வந்து நான் சரத்குமார் சார்ட்ட ரொம்ப அவ்வளோ அன்போடு பழகுவார். அவருக்காக எழுதுனது தான் நான் ஒரு கதை தான் துப்பறிவாளனாக மாறிச்சு. அவருக்கு நான் வந்து சங்கர்லால் துப்பறிகிறார்னு ஒரு கதை எழுதினேன். அது ஏதோ ஒரு வகையில் அந்த கதையை வந்து என்னால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் அது விஷாலுக்கு போயிட்டு துப்பறிவாளனாக மாறிச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் இங்கே நான் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். போன மேடையில் வந்து நான் வந்து சினிமாவுக்கு போங்க, கோயிலுக்கு போகாதீங்க அப்படின்னு சொன்னதை வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியலாக எடுத்துக்கிட்டாங்க. ஐயா, கோவில்ன்றது நான் சர்ச்சும் மசூதியும் சேர்த்து தான் சொன்னேங்க. நான் நான் பிறந்த குடும்பம் ஒரு இந்து குடும்பம், நான் வளர்ந்த குடும்பம் ஒரு முஸ்லீம் குடும்பம், நான் கல்யாணம் செய்த மனைவி ஒரு கிறிஸ்டியன். நான் ஏன் கோவிலுக்கு போவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, கோவிலுக்கு காலையிலே போயிடுறீங்க. காலைல எந்திரிச்ச உடனே அம்மாவை பார்க்குறோம், காலைல எந்திரிச்ச உடனே அப்பாவை பார்க்குறோம், காலைல எந்திரிச்ச உடனே நம்மளுடைய உறவுகளை பார்க்குறோம். கோவில் தான் அது. ஆக்சுவலாக நான் ஏன் தியேட்டருக்கு போகணும்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கி தியேட்டர் வெறிச்சோடி கிடக்கு. இது வந்து நிஜம். இது நிஜம். ஏன் அப்படின்னா எல்லாருமே எல்லாருடைய வாழ்க்கையுமே ஒரு வீடியோக்குள்ளே, ஒரு செல்லுக்குள்ளே, ஒரு ரிமோட் கண்ட்ரோலுக்குள்ளே வந்து ஒரு வினாடிக்கு 30 சேனலை மாற்றக்கூடிய அளவுக்கு மாறிடுச்சு. அப்போ நம்ம தியேட்டரை வந்து மறந்துடும். இப்போ பாருங்கள், நீங்கள் காலையில் இவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்காங்க. அங்கே கனிஷ்கா அவனுடைய நண்பர்கள் தனியாக அவனுக்கு வந்து ஹோலர் பண்ணி கைத்தட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக இது எவ்வளோ பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட்டு. நான் ஏன் கோவில், சர்ச்சு, மசூதியை விட தியேட்டர் முக்கியம் அப்படின்றது எப்படி சொல்லணும்னா, ஒரு சினிமா ஒரே ஒரு காட்சி பார்க்குறேன். பாக்யராஜ் சார் படத்தில் வந்து அவர் பிரிஞ்சு போகிறாரு. அப்போ தன்னுடைய காதலி அங்கேருந்து பாடுறான். எனக்கு அப்போ வந்து என்ன வயசுன்னு தெரில. அந்த புதிய வார்ப்புகள் படத்தில் எனக்கு வந்து ஒரு 12 வயசு 13 வயசு இருக்கும். காதல்னால் என்னன்னு கூட தெரியாது. ஆனால் ஒரு காதலன் பிரிந்து போவதை பார்த்து அவள் மேலே ஒரு சாங் வருது. இந்த கிரேட் ஜீனியஸ் இளையராஜா அதை பண்ணியிருக்காரு, இதயம் போகுதுன்னு சொல்லிட்டு. அந்த பாட்டை கேட்கலன்னா நான் வந்து இன்றைக்கி இந்த மேடையில் இருந்திருக்க மாட்டேன். கதிர் சார் படத்தில் வந்து ஒரு சீன் வரும். தன் காதலியை எவ்வளோ நேசிக்கிறான்னா சொல்ல முடியாது. காதலை ஒரு பெரிய மனசுக்குள்ளே ஒரு பெரிய இருக்கும். சொன்னால் ஒருவேளை நிராகரிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு
அவள் உட்கார்ந்து இருந்த அந்த சேரில் போய் அவள் எந்திரிச்சு போன மாதிரி உட்காருவான். ஆக்சுவலாக காதலை மிக எளிமையாகவும் வலிமையாகவும் அழகாகவும் சொன்னவர் எங்கள் குரு. ஆக்சுவலி நான் ஏன் கோவிலுக்கு சர்ச்சுக்கு போகிறது, மசூதிக்கு போகிறத விட கோவிலுக்கு போகிறது, தியேட்டருக்கு போகணுன்னு சொல்கிறேன்னா, மகேந்திரன் ஒரு படத்தில் எழுதுகிறாரு கடைசி காட்சியில், மோசமான மனிதன் வாழ்நாள் முழுவதும் மோசமாக இருந்து கொண்டே இருக்கிறான். அவன் கடைசி நாள் அந்த ஊரே அவனை நின்றுக்கிட்டு இருக்கு கொலை செய்யணும்னு. அந்த கொலைகாரன் சொல்கிறான், அந்த மோசமான மனிதன் சொல்கிறான், எனக்கு என் வாழ்க்கையில் எவ்வளவோ தப்பு பண்ணிட்டேன், எவ்வளவோ கஷ்டம் கொடுத்துட்டேன், ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறது இன்றைக்கி ஒட்டுமொத்த ஊருக்காரனையும் நான் கெட்டவனை மாற்றிட்டேனேன்னு சொல்கிறான். கொலை செய்து விட்டு, தன் காதலனுக்காக கொலை செய்து விட்டு பல வருடங்கள் ஜெயிலில் இருந்து அவள் ஒரு படகுல இறங்குறா. அவள் அந்த படகுலேருந்து இறங்கி, அந்த ஓடத்துலேருந்து இறங்கி அந்த கரையில் கால் வைக்கும்போது அவளுக்காக 20 வருஷம் காத்திருந்த, நோய்வாய்ப்பட்டு படுக்கையோடு இருந்த அந்த மனிதனுக்கு நெஞ்சு துடிக்குது ஐயா. பாரதராஜா எழுதினார் பார்த்தீங்க, அதுதான் என் கோவில்னு சொல்கிறேன், அதுதான் சர்ச்சுன்றேன், அதுதான் மசூதின்றேன். இறைவனை மறுக்க முடியாது. நான் மிகச்சிறந்த இறைவனை மறுப்பாளர்களை நான் வாழ்நாளில் பார்த்திருக்கிறேன். எஸ்விஆர் போன்ற அவர்களை நான் நான் கும்பிட்டு கொண்டிருக்கிறேன். நான் சொன்னது, ஒரு 2 பேரா உட்கார்ந்து ஒரு வீட்டில் டிவி பார்க்கலாம், ஆனால் ஒரு பெரிய ஸ்பெக்டக்கல், ஒரு தோனி ஆடுறதை கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான போய் நேராக பார்த்தா தான் அது ஒரு பெரிய செலிப்ரேஷன். அது மாதிரி முதல் செலிப்ரேஷன் தியேட்டர். ஒரு 5000 வருஷத்துக்கு முந்தி கிரீக் தியேட்டரில் இது வரைக்கும் 9000 நாடகங்கள் எழுதப்பட்டிருக்கிறான். மொத்தம் 33 தியேட்டர் பிளே தான் இப்போ அவைலபிள் இருக்குது எக்ஸ்டென்ட்டாக. அப்போ எத்தனை பேர் பார்ப்பாங்களாம்? 16000 பேர் தியேட்டரை பார்ப்பாங்களாம். ஏன் தியேட்டர் போகணும் அப்படின்றது எப்படின்னா, இந்த காலகட்டத்தில் நம்ம எவ்வளவு உறவுகளை தெரிஞ்சிருக்கோம். இன்னைக்கு என்ன ரொம்ப அழகானதுன்னா, இந்த விக்ரமன் சாரும் இன்னைக்கு கே.எஸ். ரவிக்குமார் சார் வந்தோடனே இந்த ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் இங்கே உட்கார்ந்துருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 தெய்வங்களுக்காக தான். ஆக்சுவலாக கோவிலில் மட்டும், மசூதியில் மட்டும், சர்ச்சில் மட்டும் தெய்வங்கள் இல்லையா, மிகப்பெரிய எழுத்தாளர், மிகச்சிறந்த எழுத்தாளர். வானத்தை போல அப்படின்ற ஒரு டைட்டில் ஒரு கலைஞன் மட்டும்தாங்க எழுத முடியும். ஒரு பொயட்ரிங்க அது. வானத்தை போல வாழுங்கடான்னு சொல்கிறோம். வாழ்க்கையில் எப்பொழுதும் சோகங்கள் இருக்கும், புது வசந்தம் வீசும் ஐயா அப்படின்னு சொல்கிறான். ஒரு எழுத்தாளனும் ஒரு திரைப்பட சிற்பியும் மட்டும்தான் அது சொல்ல முடியும். கோவிலும் சர்ச்சும் மசூதியும் ஸ்பிரிச்சுவல் என்கொயரி பண்ணுறது, சினிமா தியேட்டர்கள் மாரல் என்கொயரி பண்ணுறது. இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் என்கொயரியை விட மாரல் என்கொயரி தேவைன்னு கேட்குறேன். அதுக்காக தான் நான் லாஸ்ட் டைம் அப்படி சொன்னேன். அதாவது ஒட்டுமொத்தமாக ஒரு மேடையில் பேசும்போது 10 நிமிஷத்தில் ரொம்ப பேச முடியாது, விலாவரியாக பேச முடியாது. அதை தட்டையாக எடுத்துக்கொண்டு, ஒத்தை கருத்தாக எடுத்துக்கொண்டு அதை அப்படி சாடாதீங்கய்யா. என்னுடைய படங்கள் தேவதைகளையும் மகா மனிதர்களையும் மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இங்கே இருக்க எல்லாருமே அப்படித்தான். இன்னைக்கு நான் வந்தது 3 தடவை எனக்கு விக்ரமன் சார் எவ்வளோ பெரிய டேரக்டர், எனக்கு 3 தடவை அவர் எனக்கு மெசேஜ் பண்ணுறாரு, கால் பண்ணுறாரு. அப்புறம் கே.எஸ். ரவிக்குமார் சார், இது மிக அழகான ஒரு மேடை. பார்த்திபன் சார் கேட்டார், என்ன பேச போகிறீங்கன்னு நான் யோசிக்கிறேன்னு கேட்டார். நான் பார்த்திபன் சாரை பற்றி என்னுடைய லாஸ்ட் பர்த்டேக்கு நான் கூப்பிட்டேன். பார்த்திபன் சார் ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பதிவு போட்டிருந்தார். அந்த பதிவில் நான் இன்னமும் அவர் தவறாக பேசியதாகவும், அது என் கூட இருந்த ஒரு மனிதர் அவர்கிட்ட போய் சொல்லி உங்களை பற்றி தவறாக பேசிட்டாரு அப்படின்னால ரொம்ப வருத்தம் அடைந்தாலும் சொல்லியிருந்தார். அவர் இருக்கும்போது பேசணும்னு நினச்சேன். ஒருவேளை நான் அப்படி பேசியிருக்கலாம் ஐயா. நான் தனி அலையில் இருக்கும் பொழுது நான் இளையராஜாவையும் மணிரத்னத்தையும் விமர்சிக்கிறதுக்கு தகுதி எனக்கு இருக்க, உரிமை இருக்குது. நம்ம வீட்டில் எல்லாரும் பண்ணுறது தான். நான் என்ன பேசுனேன்னு தெரியல, ஆனால் உங்கள் புதிய பாதையை நான் எப்பொழுதுமே நான் கோவிலாக கும்பிட்டு கொண்டே இருப்பேன் ஐயா. நீங்கள் ஒரு மகா சிருஷ்டிகர்த்தா. ஒவ்வொரு படத்தையும் நீங்கள்
ஏதாவது ஒன்று ஆடியன்ஸ் கொடுக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நீங்களும் ஒரு கடவுள் தான். ஒருவேளை நான் தெரியாமல் ஏதாவது பேசியிருந்தால் நான் மன்னிப்பு கோருகிறேன். அப்படி பேசியிருக்க மாட்டேன். ஒரு மனிதனை பற்றி இன்னொரு மனிதனிடம் போயிட்டு அவன் இப்படி பேசினான் அப்படி பேசினான்னு தயவுசெய்து நம்பாதீங்க. அவன் கடுமையான கோழை. அவன் என்னிடம் எந்திரித்து நான் தப்பாக பேசும்போது நீ தப்பாக பேசிட்ட அப்படின்னு சொல்லியிருந்தா அவன் நல்லவன். ஸோ கோழைகளின் வார்த்தைகளை நம்பாதீர்கள். நான் சொன்னேன்னா என்னன்னு தெரியல, பட் இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்களை நான் உங்கள் படங்களை விமர்சிக்கிறதுக்கு என் தனி அறையில் எனக்கு உரிமை இருக்குது. கே.எஸ். ரவிக்குமார் சார் ஜாலியாக எடுப்பார் அப்படின்றது எனக்கு உரிமை இருக்குது. மிஷ்கின் பிளாக்காகவே எடுப்பான் அப்படின்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. பெரிய மயிர் மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. நேரில் பேசும்போது நம்மலாம் ரொம்ப சொந்தக்காரங்க, நம்மலாம் குடும்பத்தை தான். ஸோ அதனால் இதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். ரொம்ப அழகான ஒரு மாலை இது, காலை. கனிஷ்கா, உனக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. பெரிய பெரிய ஆளுங்களாம் உன்னை வாழ்த்திருக்காங்க. நான் ட்ரைலர் பார்க்கல, நிச்சயம் இந்த படம் நல்லா வரும். ஏன்னா இந்த 2 கிரேட் சோல்ஸு உன் பின்னாடி இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இயக்குநர்களுக்கு வாழ்த்துக்கள், சத்யாவுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். எல்லோரும் போய் தியேட்டரில் பார்க்கணும். தயவுசெய்து ரிமோட் கண்ட்ரோலில் பார்க்காதீங்க, தியேட்டரில் பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன். ஒரு சின்ன அழகான ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு சினிமா ஏன் ரொம்ப அழகானது அப்படின்னு சொல்கிறேன்னா, அமர் சிங் சமிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு படம், அதில் ஏஆர் ரஹ்மானுடைய ஒரு பாட்டு அப்படின்னு ஒரு பாட்டு 10 நாள் அதை கேட்டுக்கிட்டே இருக்கேன். அது எப்படி தான் இருக்கு. எனக்கு சின்ன வயசில் எங்கள் வீட்டில் பொங்கலுக்கு வெள்ளை அடிச்சிருவாங்க. வெள்ளை அடிச்சு உட்காந்துருக்கும்போது எல்லாம் பார்த்தா எல்லாம் வெள்ளையாக இருக்கும், நம்ம மட்டும் உள்ள அழுக்காக இருக்கும். ஒரு இசைக்கலைஞன் ஒரு எக்ஸ்ட்ரானரியான நோட்ஸை கொண்டு கோர்த்து ஒரு எக்ஸ்ட்ரானரியாக மியூசிக் போட்டிருக்கான். இந்த டிக்கேடின் மிகச்சிறந்த பாடல் நான் சொல்லுவேன். அந்த பாட்டை கேளுங்கன்னு கேட்பேன். இதுதான் சொல்கிறேன், கோவிலுக்கும் சர்ச்சுக்கும் மசூதிக்கு மட்டும் போகணுன்னு போங்க, தியேட்டருக்கு அடிக்கடி போங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ விழாநாயகன் சத்யா மியூசிக் டைரக்டர், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா படத்துக்கு ட்ரெய்லருக்கு அங்கே ரீரிகார்டிங் அதெல்லாம் ரொம்ப இந்த படத்துக்கு தேவையானதாக இருந்தது. இதில் அடுத்தது நான் நன்றி சொல்லணும். யாருக்குன்னா நம்ம சூப்பர் குட் சௌத்ரி சாருக்கு. என்னென்னா இது எல்லாருமே ஒரு ஆலமரம் மாதிரி எல்லாத்தையும் வளர்த்து விட்டவர் ஒரு சௌத்ரி சார் அவர்கள். ஸோ எல்லாம் அங்கேருந்து எத்தனை பேர் வளர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சினிமாவுக்கு எவ்வளோ பெரிய ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்கும்போது எனக்கு எப்பவுமே ரொம்ப மரியாதையாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இவங்க எல்லோரும் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காங்க, இவங்கனால இன்னும் நிறைய பேர் வளர்ந்துருக்காங்க அப்படிங்கும்போது அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும். இப்போ பெருசாக படத்தை பற்றி நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. என்னென்னா படம் 2 பேர் சேர்ந்து விக்ரமனும் ரவிக்குமாரும் சேர்ந்து இது பண்ணியிருக்காங்கங்கும்போது கண்டிப்பாக எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணி கதையில் இன்னும் மற்ற விஷயத்துல எல்லாம் அவங்க கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. இதில் விக்ரமனுக்கு தான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். என்னென்னா டைரக்டராக இருந்ததோட அப்போ ஒன்றும் படம் பண்ணும்போது இந்த ப்ராப்ளத்தை விட இப்போ பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற டென்ஷனுக்கு தான் அதுதான் ரொம்ப அதிகமான டென்ஷன். அதே மாதிரி அடுத்தது அவருடைய புள்ள விஜய் கனிஷ்கா இருக்கார், அவருக்கு தான் சோதனை. என்னென்னா எங்கேருந்து வர்றாரு யார் என்னன்னு சொல்லிட்டு அதை மைண்டில் வச்சுக்கிட்டே பார்ப்பாங்க. அது ஒரு பெரிய எடுத்துன்னுமே அது ஒரு கொஞ்சம் இடைஞ்சலான ஒரு சமாச்சாரம். உடனே கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க, அவர் அப்படி பண்ணார் இவர் இப்படி பண்ணார் அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் ஃபஸ்ட்லேயே சோதனையை சந்திக்கிறது நல்லது தான். ஏன்னா ஃபஸ்ட்டில் சோதனையை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் பின்னால் போக போக எல்லாமே ரொம்ப சாதாரணம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போகும். இப்போ இவங்க எனக்கு தெரிஞ்ச 2 இது எப்போவுமே கை கொடுக்கக்கூடியது லவ் ஸ்டோரி ஒன்று, அதுக்கு அடுத்தது ஆக்ஷன் ஒன்று. இதுதான் உலகம் பூரா எல்லா இடத்துலையும் என்றைக்குமே கை கொடுத்துட்டுக்கிறது. ஸோ இப்போ ஆக்ஷன்னு சொல்லி இந்த படம் அந்த ஹிட் லிஸ்ட் அப்படிங்கிறதையே அதை ஆக்ஷன் படமாக எடுத்திருக்காங்க. அதனால் கனிஷ்கா கொஞ்சம் சேஃபாக தான் இருப்பார், அதில் ஒன்றும் சந்தேகமாக இருக்காது. ஸோ விக்ரமகிட்டையும் ஏகப்பட்ட ஹிட் லிஸ்ட் இருக்குது. அதே மாதிரி ரவிக்குமார் அவர்கிட்டையும் ஏகப்பட்ட
லிஸ்ட் இருக்குது. ரவிக்குமார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம் அப்படின்னா, எந்த டைரக்டருக்குமே அவர் வந்து எப்பவும் டைரக்டருடைய, அதாவது எந்த ப்ரொடியூசர்னுடைய டைரக்டர் அப்படின்னு சொல்லி பேர் எடுத்தவர். அதே மாதிரி அவர் கூட நான் ஒரு படம் தான், அந்த என்ன படம், சுயமரமா, அது அவர் டைரக்ட் பண்ணார். நான் என் சிசியும் எல்லாருமே நடித்தோம். என்னென்னா, இப்போ அவரை பற்றி மற்றவங்க சொல்லுவாங்க, என்னன்னா அவர் அந்த ப்ரொடியூசருக்கு எவ்வளோ சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுல எவ்வளோ கான்சன்ட்ரேஷனாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு நாளில் வந்து இந்த சீனில் இவ்வளோ சீன்னா அந்த சீன் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுல வந்து எவ்வளோ கான்சன்ட்ரேஷனாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எனக்கு கஷ்டம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சீன் எடுக்கிறதுன்னா, அந்த முந்தான முடிச்சில் அந்த முருங்கைக்காய் சீன் இருக்க, அந்த சீனுக்கு வந்து டெய்லி முருங்கைக்காய் கீரை எல்லாம் செஞ்சு கொண்டு வருவாங்க. எனக்கு இன்னும் மைண்டில் செட் ஆகலைன்னு, அப்போ அதெல்லாம் சாப்பிட்ருங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்குவேன். இப்படி ஒரு 3 தடவை அந்த ஸ்வீட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு வாந்தி எடுத்துன்னே வருவாங்க. அந்த சீன் எனக்கு இன்னும் மைண்டு கரெக்டாக செட் ஆகலைன்ட்டு அது ஒரு 3 தடவை எல்லாம் சாப்பிட்ருங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து எனக்கு மைண்டுக்கு செட் ஆகணும்னு நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ரவிக்குமாரை பொறுத்த வரைக்கும் மைண்டில் ஏற்கனவே செட் பண்ணிடுறாரு என்னன்னு தெரியல, கரெக்டாக முடிக்கணும்னு சொல்லி கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக முடிப்பார். ஸோ இவங்களுடைய ஹிட் லிஸ்ட்டில் வந்து அவர் கனிஷ்கா நடிக்கிறது அப்படிங்கிறது வந்து அவர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறார் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக உத்தரவாதமாக சொல்லலாம் இந்த படம் வந்து சக்ஸஸ் ஆகணும். அதனால் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கனிஷ்காவுக்கு நிறைய நண்பர்கள்லாம் இருக்காங்க. ஏன்னா மெயினாக அதெல்லாம் வேணும் நமக்கு, நண்பர்கள் சப்போர்ட் அப்படிங்கிறது இப்போல்லாம் அது ரொம்ப முக்கியமான ஒரு சமாச்சாரம். ஸோ நிறைய பேர் இந்த நண்பர்கள் மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அவருக்கு வந்து என்ன ஃபஸ்ட்டு படத்துலேயே அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த படத்தில் நிறையா இருக்குது. அதனால் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை எல்லாத்துக்குமே நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மதர்ஸ் டேங்கிறது நேற்று தானே, இன்றைக்கி என்ன அதுக்கு பிளேட்டட் சொல்லலையா அப்படின்னு தோணலாம். மதர்ஸ் டேக்கு வந்து அப்படி பிளேட்டட்லாம் கிடையாது, டெய்லி சொல்லலாம். ஏன்னா இந்த மேடையில் நான் நிறைய பேரை வந்து தாயாக தான் பார்க்குறேன். முதல்ல இந்த படமே வந்து இந்த ஹிட் லிஸ்ட் வந்து ஒரு தாயின் கனவு. தன்னுடைய மகனுக்கு தந்தையாக மட்டும் இல்லாமல் தாயாகவும் தாய்க்கு தாயாகவும் விளங்கும் திரு விக்ரமன் அவர்களையும் ஒரு தாயாக தான் பார்க்குறேன். அதே மாதிரி தன்னுடைய குருநாதருக்கு செய்யும் நன்றி கடனாக இந்த படத்தை தயாரித்திருக்கிற KS ரவிக்குமாரை நான் ஒரு தாயாக தான் பார்க்குறேன். தாய்ப்பாலுங்கிறது தாய் குழந்தை கொடுக்கறது மட்டும் இல்லை, அந்த குழந்தை வளர்ந்து ஒரு நல்ல ஸ்தானத்தை அடையும் போது அந்த தாய்க்கு கிடைக்கிற மகிழ்ச்சியும் ஒரு தாய்ப்பால் மாதிரி தான். அப்படி ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க போகிற விஜய் கனிஷ்காவையும் நான் ஒரு தாய் மாதிரி தான் பார்க்குறேன். இந்த மேடையோட நாயகன் திரு C. சத்யா, அவரை வந்து நல்ல மியூசிக் டைரக்டர்ன்றது மீறி ஒரு நல்ல மனசுக்காரராக நான் அவரை பார்ப்பேன். எப்போவுமே மியூசிக் மேலே ஒரு பெரிய தபஸ் மாதிரி பண்ணுற ஒரு நல்ல ஒரு இசையமைப்பாளர். இந்த படம் வந்து நிறைய பணத்தோடு செய்கிறத விட நிறைய நல்ல மனசோடு செய்கிறதுனால சத்யாவோட இசை வந்து இதுக்கு ரொம்ப பெரிய பலமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பாட்டு பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குது சார், என்னுடைய படம் மாதிரி இருக்குது. கொஞ்சம் லேட்டாக தான் கை தட்டுவாங்க. அது என் படம் எப்பவுமே கொஞ்சம் லேட்டாக தான் பிக்கப் ஆகும். ஆமாம், டீன்ஸு. ஒரு சுப்ரீம் ஸ்டார் இந்த படத்தில் வந்து சப்போர்ட்டிவ் ஸ்டாராக இருக்கிறது. சப்போர்ட்டிவ் ஸ்டார்னா ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி ஹீரோ கூடவே வருது அப்படிலாம் இல்லாமல் ஒரு ஹீரோவை ஸ்டாராக உருவாக்குறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற சுப்ரீம் ஸ்டாரு நான் ஒரு தாயாக தான் பார்க்குறேன். அப்படி மிகுந்த தாய்மை நிறைந்த இந்த மேடை இது. அதனால தான் ஹாப்பி மதர்ஸ் டேன்னு சொல்லி ஆரம்பித்தேன். அப்பாவுடைய விக்ரமனுடைய ஃபிலிம் கேரியரில் ஃபிலிம் லிஸ்ட்டில் அத்தனையும் ஹிட்ஸு. ஆனால் பையனுடைய முதல் படமே ஹிட் லிஸ்ட்டு. அந்த படத்தோட பேர் அமையிறது கூட ஒரு நல்ல விஷயம்தான். புதிய பாதை மாதிரி ஒரு படம் முதல் படத்தோட பேர் அப்படி அமையிறதும், அதே மாதிரி நான் ட்ரெய்லர் டீசர் சாங் எல்லாம் பார்க்கும்போது ஒரு இளம் அஜித்தை பார்க்குற மாதிரி, ஒரு விஜய் தேவர் கொண்டாவை பார்க்குற மாதிரி, அடுத்த படத்துக்கே 10 கோடி ரூபாய் சம்பளம் கொண்டா அப்படின்னு கேட்குற மாதிரி. இப்போ சமீபத்தில் அந்த மாதிரி ஆயிடுச்சு. கனிஷ்கா என்ன பண்ணலான்னா, இப்போ சமீபத்தில் கவின் கிட்ட ஏங்க நீங்கள் 7-8 கோடிலாம் சம்பளம் கேட்குறீங்களாமேன்னு பத்திரிக்காரர் கேட்கும்போது அவர் கொஞ்சம் தடுமாறினார் பதில் சொல்கிறதுக்கு. நீங்கள் இப்போவே பதிலை ரெடி பண்ணி வச்சுக்கலாம், என்ன பதில் சொல்லலான்னு கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம்.
ஒரு 2-3 படம் கழிச்சு KS ரவிக்குமார் சார் வந்து விக்ரமன்ட்ட சொல்லுவார், நல்ல வேளைங்க நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுனால நம்ம படத்துக்கு 10 கோடி ரூபாய் கேட்குறாரு, மற்றவங்க எல்லாம் 15 கோடி ரூபாய் கேட்குறாரு அப்படிங்கிற அளவுக்கு. 9 மணிக்கு வர வேண்டியனா 9:42க்கு வந்ததுக்கு காரணம் வந்து டிராஃபிக்கு, மெட்ரோ, அந்த மாதிரி நிறைய காரணம். பட் அடுத்த படத்தில் விஜய் கனிஷ்காவோட படத்துக்கு நான் வரும்போது விஜய் கனிஷ்காவுடைய ஃபேன்ஸே ஒரு காரணமாக இருக்கணும், உள்ள வரவிடாமல் தடுக்கிற அளவுக்கு பயங்கர. நிஜமாக இப்போதைக்கு நமக்கு தேவை உங்களுக்கு என்ன தெரியும்னா, இந்த மாதிரியான வாழ்த்துக்கள் தான் ஒரு பெரிய சப்போர்ட்டிவான ஒரு விஷயமா இருக்கும். அது டீசரில் வந்து ரூல் 1 ரூல் 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஐ விஷ் விஜய் கனிஷ்கா டு ரூல் த ஸ்டார்டம். தேங்க்யூ. இயக்குநர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டு. அதை நம்ம சில நேரத்தில் எமோஷனாக பேசும்போது மறந்துடுவோம். அப்புறம் தனி ஒருத்தனா ஒன்றுமே பண்ண முடியாது. ஜெயம் ரவி கூட தனி ஒருவன் ஒரு படம் எடுக்கலாமே தவிர தனியாக எடுக்க முடியாது. நான் கூட ஒத்த சிறப்பு ஒரு படம் எடுக்கலாமே தவிர ஒத்தையா ஒருத்தனா பண்ண முடியாது. அதுக்கு ஒரு டெஃபினட்டாக ஒரு டீம் வேணும். இசையா பாடலா அப்படிலாம் பிரிக்க முடியாது. ஒரு பெரிய டீம் சேர்ந்தாதான் ஒரு படத்தை வெற்றி அடையும். அப்படிப்பட்ட இந்த குழுவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி. ரவிக்குமார், விக்ரமன் 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தையை கொண்டு வராங்க. அது நம்ம வீட்டு குழந்தை, எங்கள் வீட்டு புள்ள இன்னைக்கு வந்து அறிமுகமாக வராரு. அதுக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த விழாவை அவங்க நடத்துகிறாங்க. அந்த அழைப்பை ஏற்கும்போது இது நம்ம வீடு மாதிரி தான். ஏன்னா ரவிக்குமார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு இந்த மாதிரி ஒன்று இருக்கணும் இல்லை, இது வந்து அவர் என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனால் எனக்கு அவருக்கு தெரியும் நான் எப்படி ஓடி வருவேன் அவருக்காகன்னு. அது மாதிரி விக்ரமன் வந்து நம்பிக்கையே இல்லை. எனக்கு ஃபோன் பண்ணி வாங்க வாங்க வாங்க, எனக்கு எப்படிங்க வராமல் இருப்பேன்? பூஜைக்கே என்னால் வர முடியல, இதுக்கு எப்படி வராமல் இருப்பேன் அப்படின்றது தான் என்னுடைய உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயத்தை விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். ஏன்னா இது வந்து வர வேண்டிய இடம், சொல்ல வேண்டிய விஷயங்கள் பார்த்தோம். நம்ம இதெல்லாம் ட்ரெய்லர் எல்லாம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது, இம்ப்ரெசிவாக இருந்தது. மியூசிக் டைரக்டர் சத்யா அவர்கள் வந்து இன்றைக்கி அவர் தான் இந்த கதாநாயகன். இன்றைக்கி ஆடியோ ரிலீஸில் அருமையான பாட்டெல்லாம் போட்டிருக்காரு. அவர் பாட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட அவருடைய ரீரெக்கார்டிங் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு நான் சொல்லணும். ஏன்னா அந்த இதில் வந்து எல்லா மியூசிக் டைரக்டரும் நல்லா பாட்டு போடுறாங்க, ஆனால் ரீரெக்கார்டிங்கில் தான் மிஸ் பண்ணிடுறாங்க. அதில் மெயினாக எங்கே சைலன்ஸ் வரணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த சைலன்ஸுக்கு ஸ்பேஸ் விடாமல் மியூசிக் போட்டுட்டா அந்த இம்பேக்ட் போயிடும். அதனால் இது பார்க்கும் பொழுது உங்களுடைய அந்த சைலன்ஸ் நிறைய தெரிஞ்சுது அந்த இதில், அந்த ப்ரமோஷனில். ஸோ ஐ திங்க் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது, ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, பார்க்கணுன்ற ஒரு தூண்டுதல் இருக்குது இந்த இதை பார்க்கும்போது. அதுவே ஒரு மிகப்பெரிய பலம். அதேமாதிரி ரவிக்குமார், விக்ரமன் அவங்க 2 பேர் தனியாக இருந்தாலே தியேட்டரில் இந்த மாதிரி கூட்டம் வரும். 2 பேரும் சேர்ந்து இருந்தால் தியேட்டரில் எப்படிப்பட்ட கூட்டம் வரும் அப்படின்றத நான் யோசித்து பார்க்குறேன். ஏன்னா மக்களுக்கு நல்லா தெரியும், மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுத்த 2 பேர் சேர்ந்து முயற்சி பண்ணி எடுக்கிற படம் அவருடைய மகனும் இவருடைய தயாரிப்பும். அதனால் மக்கள் டெஃபினட்டாக ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்குன்றது என்னுடைய முழு நம்பிக்கை. அதில் எனக்கு வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஆஸ் யூஷுவல் எல்லாரும் சொல்கிற மாதிரி சரத் அவர்கள், அவருடைய அந்த ஒரு ராசி, இப்போ எல்லாரும் சொல்கிற அவர் நடித்தாலே அந்த படம் ஓடுன்ற அளவுக்கு அவரும் அதே மாதிரி தான். ஏன்னா அவர் வந்து திட்டணுன்னா நேராக தான் திட்டுவார், பின்னாடியெல்லாம் திட்ட மாட்டார். பேசணுன்னா நேராக தான் பேசுவார், பின்னாடியெல்லாம் பேச மாட்டார். அதே மாதிரி ஏதாவது ஒன்று உதவி செய்யணுன்னா முதல் ஆளாக வந்து நிற்பார். அது மாதிரி சரத்தை வந்து எனக்கு நல்லா, அவரை ரொம்ப நல்லாவே தெரியும். நான் நிறைய ஃபோனில் பேசுவேன் அவரோட, ரொம்ப ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் அவர் எனக்கு. ஏன்னா வேலை கிடச்சிட்டுலேருந்து அவரை பார்க்குறேன். வேலை கிடச்சிருச்சுலேயே அவரை நான் பார்க்கும்பொழுது ஒரு ஒரு ஃபைட் சீனு, அவர் ஓடி வராரு, திடீர்னு காலை பிடிச்சாரு. என்ன சரத்னு கேட்டால் ஒன்றும் இல்லை கட் பண்ணிக்கங்க ஷார்ட் அப்படின்னாரு. ஒரு ஃபைட்டில் என்னென்னு பார்த்தா அந்த காலை அப்படி பிடிச்சிருக்காரு, நடுவில் வந்து அப்படியே கட் ஆகிருக்கு. அந்த ஓரத்தில் கடையில் போய் காலை தேய்ச்சிட்டாரு. அதில் ஒரு கம்பி, ஒரு பெரிய இரும்பு கட் ஆகிடுச்சு. அதை அப்படி பிடிச்சிட்டே நிற்கிறாரு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தா அது ஓப்பன் பண்ணால் இவ்வளோ பிளட் வருது. உடனே கூட்டிகிட்டு போனோம், ஹாஸ்பிட்டல் போனோம், உடனே ஸ்டிச் பண்ணோம், இன்ஜெக்ஷன் போட்டார், வந்தார். மறுநாள் காலையில் 2-3 நாள் கேப்புன்னு நினச்சோம், காலையில் கிளம்பி வந்துட்டார். என்ன சார் அட விடுங்க சார், உங்களுக்கு என்ன? அந்த 3 நாள் நடித்ததை நான் மறக்கவே மாட்டேன். அப்படி ஒரு உழைப்பாளி. ஸோ அவருடைய
இந்த ஒரு பங்கு வந்து இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய பலம். அப்புறம் அவர் கனிஷ்கா அவர்களை பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குங்க. இந்த ஆரம்பத்தில் நம்ம படத்துடைய ஆடியோ ரிலீஸ், டைரக்டர்ஸ் எல்லாம் வராங்க, நம்ம படம் ரிலீஸ் ஆக போகுது, அந்த பயம் கொஞ்சம் கூட கிடையாது. ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப நேச்சுரலாக, ரொம்ப கூலாக, அதுவே அந்த தைரியமே தெரியுது. யூ ஹேவ் லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். இந்த கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக உங்களை பெரிய லெவலில் கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ யூ ஆர் பிளெஸ்ட். அண்ட் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, தயவுசெய்து உங்களுடைய கதைகளை கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள், கதை நல்லா கேளுங்க, டைமை மெயின்டைன் பண்ணுங்கள், ஷூட்டிங் டைமை மெயின்டைன் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். ஒரு கதாநாயகனுக்கு ப்ரொடியூசரை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சம்பளம் நிச்சயம், ஆனால் ப்ரொடியூசர் சம்பளம் நம்ம வாங்கின சம்பளத்தை கொடுப்போமான்னு தெரியாது. அதனால் அவரையும் மனசில் வச்சுக்கோங்க. நல்லா வருவீங்க, சூப்பராக வருவீங்க, சந்தேகமே கிடையாது. ஏன்னா எனக்கு அப்படி தெரியுது. அதே மாதிரி எனக்கு ஒரு பழைய ஞாபகம் வந்தது ரவிக்குமாரை பேசும்போது. என்னென்னா, பாக்ஸரட்டில் ஒரு பூஜை போட்டாங்க. அதில் சத்யராஜ் சார் ஹீரோ, விஜயசாந்தி அவர்கள் வந்து ஹீரோயின், அமிதாப் பச்சன் கிளாப்பு, பெரிய ஓப்பனிங். அப்போ அந்த பூஜையை முடிச்சுட்டு சத்யராஜ் வந்து என்னுடைய படம் வால்டர் வெற்றிவேல் ஷூட்டிங்க்கு வரணும். இப்போ நாங்கள் ஒரு 11 o'clock வச்சோம். நானும் கவுண்டமணி சார் உட்காந்துருந்தோம். வந்தார் சார், சரியான பூஜை சார், சூப்பர் பூஜை. சாந்தி, அப்புறம் வந்து அமிதாப் பச்சன், எல்லாம் பயங்கர கூட்டம், பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ், பெரிய பெரிய ஆளுங்க. அதெல்லாம் விடு சத்யராஜ் இப்படி கவுண்டமணி மஞ்சப்பை எடுத்துகிட்டு ஊர் வந்து கிளம்பி வந்தாரா, அவங்க வரணும். அதுதான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், விலைக்கு படத்தை வாங்குற அவங்க வந்தால் தான் அந்த பூஜை பெரிய பூஜை, இல்லைன்னா அது ஒரு பெரிய பூஜையே இல்லை. அது மாதிரி இன்றைக்கி இங்கே பேசும் பொழுது தெலுங்கு ரைட்ஸ், கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் வியாபாரம் அப்படின்னு ரவிக்குமார் பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அதுதான் முக்கியம். ஒரு நியூ ஃபேஸ், ஒரு ரெண்டு குட் டைரக்டர்ஸ், அவங்களுடைய கம்பெனி, அவங்களுடைய படம் வியாபாரத்தோடு ரிலீஸ் ஆகுது அப்படின்னும் பொழுது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம எல்லாரும் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றி விழாவில் கலந்துப்போம், பேசுவோம், மறுபடியும் அவரை வாழ்த்துவோம். நன்றி.